ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற ரெசிபி தூதுவளை ரசம் தான். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. மாதத்தில் 2 முறை நாளும் வச்சு சாப்பிட்றலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எலுமிச்சப்பழ அளவு புளி தண்ணி எடுத்துகிட்டு அதில் 3 தக்காளி பழம் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு மிக்சிங் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு தூதுவளையை நல்லா அலசி எடுத்து அதை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் ஒரு ஓட்டிடுங்க. பாருங்கள், இவ்வளோ ட்ரையாக தான் இருக்கும். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புளித்தண்ணியில் உள்ள தக்காளி எடுத்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி வாசனை வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க தூதுவளையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டோடனே புளி கரைசலை எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சமாக சேர்த்து கூடவே உப்பு சேர்ந்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். கலந்து விட்டோன்னே கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதியிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.